இந்த ஆன்மீகமும் கர்ம விதிகளும் ஒரு மனுஷனோட தினசரி வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறதுக்கு எப்படி கை கொடுக்கும்? உங்களை ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா 2 நிமிஷம் அமைதியாக இருங்க, ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருங்க, ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருங்க. என்னுடைய பொறுப்பு, என்னுடைய வேலை, என்னுடைய செயலை மட்டும் நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் இந்த 10 நிமிஷம் தான் உங்களை 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 5 மணி நேரமோ 10 மணி நேரம் மன அமைதி இல்லாமல் ஆக்க போகுது. இன்னைக்கு இருக்கிற இந்த அவசர உலகத்தில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இந்த மனுஷனுக்கு ஒரே ஓட்டம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் தான். இதற்கிடையில் ஒரு மனுஷன் தன்னோட மனசை அமைதியாக வச்சுக்கணும், அதாவது ரொம்ப மன அமைதியில் இருக்கணும் அப்படின்னா இந்த ஆன்மீகமும் கர்ம விதிகளும் ஒரு மனுஷனோட தினசரி வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறதுக்கு எப்படி கை கொடுக்கும்? பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் ஒரு மனிதனுடைய ஓட்டங்கிறது காலங்கள் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. இது ஏதோ இது இவருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, அவருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. இந்த மன அமைதி அப்படின்னு நம்ம ஒன்று தேட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இங்கே எல்லாருக்கும் இங்கே ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு நாளில் ஒரு செயல் அல்லது ஒரு நிகழ்வு அவர் பாதிச்சிருக்கும். அந்த பாதித்த ஒரு விஷயம் திரும்ப 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 நம்ம தவறாக செஞ்சுருவனோ, அப்படி செஞ்சுருவனோ, இப்படி செஞ்சுருவனோ, ஒரு தவறான செயல் அவருடைய அன்றைய நாளோ இல்லை அந்த ஒரு வாரமோ இல்லை அந்த ஒரு மாதமோ இல்லை அந்த ஒரு வருஷமோ அவர் பாதிக்குமான முடியும். இதுக்கு காரண காரியமெல்லாம் தேடக்கூடாது. இது காரண காரியம் என்ன பண்ணுறோம், ஏன்னா இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவியோட வாழ்க்கையில் வீடுன்னு இருந்தால் எப்பயுமே ஏதோ ஒரு வகையில் ஒரு நிகழ்வு இருக்க தான் செய்யும், சண்டை சச்சரவு இருக்க தான் செய்யும். ஒரு பாதையில் ஒரு சின்னதாக அது யாரோ அந்த வீட்டில் ஒரு குழந்தையோ இல்லை அந்த வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறோம், ஒரு சின்னதாக ஒரு பேப்பரை என்ன பண்ணுறோம், கசக்கி போட்டுறாரு. அந்த வீட்டில் வரக்கூடிய ஒரு பெண்ணோ ஆணோ என்ன பண்ணுறாரு, இங்கே நேர் பேப்பரை போட்டது அப்படின்னு ஒரு விஷயம் சின்னதாக. அது நான் போடலை, நீ போடலை, நான் போட்டேன், நீ போட்டேன், நீ தான் போட்டிருப்பா, அவர் தான் போட்டிருப்பா, அந்த குழந்தை தான் போட்டிருக்கோம், நீ தான் போட்டிருக்கா, நீ எடுக்கலை, நீ ஏன் எடுத்து வைக்கல அப்படின்னு ஏதோ ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு பேச்சுவார்த்தை. நான் ஏன் இப்போ அந்த இடத்துல அந்த தாளை போட்டேன் அப்படின்னு நிறைய ஆர்குமெண்ட் போக ஆரம்பிச்சிட்டு, நான் செய்யவே இல்லை, நான் பதிவு பண்ணவே இல்லை, இப்படி ஒரு சின்ன நிகழ்வு. அந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு போட்டுருந்துருக்காங்க குப்பை கூடையில். அந்த பேப்பர் யார் போட்டதுன்னு தெரியலையே, இங்கே கிடைக்க தெரிஞ்சால் கூட போட்டுருக்கலாம், தெரியாமல் கூட போட்டிருக்கலாம், எடுத்துக்கொண்டு போட்டிருக்கலாம். இப்போ இங்கே நடந்த ஒரு நிகழ்வு அன்றைக்கி ஒரு வேலைத்தளத்துக்கு போகும்போது பார்க்குறவங்க சுற்றி இருக்கக்கூடிய யார் அவர் மேனேஜராக இருக்கலாம், அவர் அட்மினாக இருக்கலாம், அவர் ஹெச்ஆராக இருக்கலாம், கூட இருக்கிறவங்க வேலை சக ஊழியர்களாக இருக்கலாம், ஏன் பஸ்ஸில் போகும்போது பைக்கில் போகும்போது எப்படி இங்கே இருக்கக்கூடிய கோபத்தை எல்லாரு மேலேயும் வெறுப்பு காமிக்கிறோம். இதனால் என்ன பிரதிபலன் அடைய போகிறீங்க? இப்போ எங்கேயோ ஆரம்பித்த ஒரு நிகழ்வு, சாதாரணமாக ஒரு நிகழ்வு, சின்ன அந்த குப்பை கூடையில் எடுத்து போட வேண்டியது குப்பையை, அந்த கோபத்தை, அந்த வெறுப்பை நம்ம என்ன பண்ணுறோம், தலையில் தூக்கி வச்சாச்சு. அன்றைக்கி நாள் முழுக்க எல்லாரையும் பார்த்தாச்சு. முதல் நிகழ்வு என்ன பண்ணியிருப்போம், சுற்றி இருக்கக்கூடியவர்களோட நம்மளை ஒப்பீடு பண்ணுவோம். முதல் விஷயம் என்ன பண்ணுறோம், ஒன்று எல்லாருக்கும் நான் சரியாக இருக்கணும்னு நினைக்கிறதும் இந்த சரி, நான் என்னுடைய நிகழ்வுக்கு தான் நான் பொறுப்பாக முடியும். எல்லாருமே மாதிரி என்னை மாரி எல்லோரும் இருந்துட்டா, இல்லை உங்களை மாரி நான் இருந்துட்டால் எப்படி இங்கே எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம், எல்லோரும் ஒப்பீடு பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துக்காட்டு, உதாரணம், முன் உதாரணம், இப்படி நிறைய வார்த்தைகள் என்ன பண்ணுறோம். இங்கேருந்தால் என்ன பண்ணுது, கோபம் ஆரம்பிக்கும், பொறாமை ஆரம்பிக்கும், வெறுப்பு ஆரம்பிக்கும். என்னை விட ஒருத்தர் செஞ்சுட்டார், அவர் மேலே கோபப்பட்டுட்டு என்ன பண்ணுறேன், மன அமைதியை நான் எடுக்கிறேன். நீ பக்கத்து சீட்டில் உள்ள அவன் என்ன வேலை வேணாலும் பார்க்கட்டும், பக்கத்து சீட்டில் உள்ளவன் என்ன வேலை எப்படி வேணாலும் வேலை பார்க்கட்டும், எனக்கு என்னங்க வேலை கொடுத்துச்சு, எனக்கு என்ன காலம், எனக்கு என்ன படிக்க வச்சுச்சு, எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துச்சு, அந்த பொறுப்பை நான் பார்க்கலாம்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் போட்ட மனம் அப்படியே அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மன அமைதினா என்ன அப்படின்னா, சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளே சரியான கையாளுதல். இப்போ சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தில் சொல்லுவோம், எப்பா சூழ்நிலைகள் 7ஆம் பாவம்ப்பா, 7ஆம் பாவம் நல்லா இல்லைன்னா நீ என்ன பண்ணணும், எல்லாரோடையும் ஒத்து போகணும், இல்லைன்னா நீ என்ன பண்ணணும். இதே ஜாதகத்தில் கடவுள்கிட்ட கிரகத்திட்ட என்ன சொல்லணும், இப்போ இந்த விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு மனநிலை உருவாக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு செயலை என்ன செய்யணும், ஒரு செயலுக்கு இன்னொரு செயல், ஒரு சொல்லுக்கு இன்னொரு சொல் எதிர்வாதம் பாதுன்னு நம்மளே என்ன பண்ணுவோம், திரும்ப 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 என்ன பண்ணுவோம், அந்த நிகழ்வில் நீங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் ஒரு செயலுக்கு எதிர் செயல் செஞ்சிங்கன்னா, வாதத்துக்கு பண்ணிங்கன்னா அந்த மனநிலை கிடைக்குமா, கிடைக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அமைதியாக சில நேரங்களில் என்னுடைய பொறுப்பு, என்னுடைய வேலை, என்னுடைய செயலை மட்டும் நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா,
சார் நான் இப்போ வந்து குடும்பத்தில் வந்து ஒரு வீட்டில் உட்காந்து கதை பேசுகிறதுக்கும் நான் இன்றைக்கி சமைக்கணும் அப்படின்னு எனக்கு பொறுப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் சமைச்சிட்டாலே போதுமே. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், மற்ற எல்லா வேலையும் பார்த்துட்டு சமைக்காமல் 2 மணிக்கு உழ வச்சா எப்படி இருக்கும்? 2 மணிக்கு சாப்பிட்ற நேரம். அப்போ எந்தெந்த செயல் எத்தனை எப்போ எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிருந்தாலே, ஏன்னா இதை தான் ஆன்மீகம் சொல்லுது, இதை தான் கடவுள் சொல்கிறார். என்ன பண்ணுற, எப்போ உனக்கு பொறுப்புன்னு இருக்குது, உனக்கு கடமைன்னு ஒன்று இருக்குது, இந்த வேலையை நீ செய்யி, இதை இப்படி தான் செய்யணும்னு ஒரு இங்கே ஒரு அழகாக ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது. ஆனால் தயவு செய்து நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் விட்டுறோம். இப்போ இந்த மன அமைதிக்கு மன அமைதி இல்லைங்கிறதுக்கு யார் காரணம்? கடவுள் காரணமா, கிரகம் காரணமா, நான் காரணமா அப்படின்னா நான் தான் பொறுப்பு. நான் பொறுப்பு அப்படின்னா நான் தானே மாறணும். கடவுள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எப்பா 1/2 மணி நேரம் அமைதியாக இருப்பா, நீ அமைதியாக உன் வேலையை மட்டும் பாருப்பா, நீ உன் வேலையை பார்த்தாலே இங்கே அமைதி அடைச்சிடும். மற்றவன் நீ போட்டியாக நினைக்கலனாலே இங்கே வேலை உனக்கு வேலை நடக்கும். மற்றவன் நீ போட்டியாக நினைக்கிறனாலே உன் வேலை அமைதியாக, உன் வேலைக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். நீ மற்றவங்கள உதாரணமாக நீ எடுத்துக்கிட்டாலே என்ன பண்ணணும், அது கூட உங்களுக்கு வெறுப்பு வரும். அதுவே ஒரு பதட்டத்தை கொடுக்கும், ஒரு பயத்தை கொடுக்கும். அப்போ என்ன பண்ணணும், இது எல்லாமே சுற்றுப்புறக்கூட சூழ்நிலையை ஏன் கைக்குள்ளே கொண்டாடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த நிகழ்வுகளை கொண்டாட முடியுமே தவிர, கடவுள்கிட்ட கெட்டியாமல் ஒரே ஒரு விஷயந்தான், கண்ணை மூடி உங்களால் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம். இப்போ பொதுவாகவே எந்த நிகழ்வு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா 2 நிமிஷம் அமைதியாக இருங்க, ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருங்க, ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருந்துருங்க. எந்த கடவுளை வேணாலும் வணங்குங்க. கண்ணை மூடி அது கடவுளோட பேரையோ இல்லை கடவுளோட நாமத்தையோ இல்லை மூல மந்திரத்தையோ உங்களுக்கு ஏதோ உங்களால் அந்த கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருந்தாலே கடவுள் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுப்பார். நீங்கள் எதுவுமே நீங்கள் செய்யவே வேண்டாங்க, நீங்கள் அமைதியாக கையில் என்ன பண்ணுவோம். நான் சில நேரத்தில் என்ன சொல்லுவேன், ஒரு 10 நிமிஷம் அப்படி ஒரு 10 நிமிஷம் வாயில் ஒரு பச்சை தண்ணி இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணீரை வாயில் வச்சு குடித்து முழுங்காதீங்க. வாயில் என்ன பண்ணுறீங்க, முழுங்கிறாதீங்க. அதை என்ன பண்ணணும், அப்படியே வாயில் வச்சுட்டு அமைதியாக இருங்க, பேசாமல் மௌனமாக அமைதியாக இருங்க. 10 நிமிஷம் போதும், உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கை மொத்தமும் மாறும். ஏன்னா கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த 10 நிமிஷம், ஏன்னா ஒவ்வொரு கிரகம் 10 நிமிஷம் தான் உங்களை ஆட்டி படைக்குது. 10 நிமிஷம் இந்த நேரம் சரியாக இல்லை, ஆனால் அமைதியாக இல்லை. ஆனால் இந்த 10 நிமிஷம் தான் உங்களை 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 5 மணி நேரமோ 10 மணி நேரம் மன அமைதி இல்லாமல் ஆக்க போகுது. நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த 10 நிமிஷத்தை அவங்க கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா, 10 நிமிஷத்தை உங்கள் கையில் கொண்டாந்தீங்கன்னா, இந்த கடவுளும் கிரகமும் உங்கள் கையில் வந்து நேரடியாகவே உங்களை வந்து வழிகாட்டுது, வழி கொடுக்குது, உங்களை கொண்டாடுது. அந்த நாள் முழுக்க நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆனந்தமாக, பேரானந்தமாக, அழகாக கொண்டாட முடியுமான்னு கொண்டாட முடியும். கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கடவுள் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு 1000 வழிகளை கொடுத்துருக்கு. கடவுளை கெட்டியமாக பிடிச்சி கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிரகங்களும் நவகிரகங்களும் பிரபஞ்சமும் பஞ்சபூதங்களும் உங்களுக்கு பெரிய வாய்ப்பு கொடுக்கும். நன்றி.